சின்னத்திரை சீரியல் மூலமாக மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கிறவங்க தான் யூசுப் பெரோஸ்கான். இவங்க சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பல சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க. இப்போது இவங்க ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வந்துட்டுருக்கிற கார்த்திகை தீபம் 2 சீரியலில் முனியாண்டி அப்படிங்கிற ரோலில் வில்லனாக நடிச்சிட்ருக்கிறாங்க. இந்த சீரியல் மூலமாக இவங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. இதுக்கடையில் இவங்க ஏகவல்லி அப்படிங்கிறவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே இது 2வது திருமணம் தான். யூசுப்க்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏகவள்ளி திருமணமாகி விதவையானவங்க. அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகவள்ளி வேற யாரும் இல்லை. இவங்க யாரடி நீ மோகினி சீரியலில் பேயா வந்த யமுனாவோட அக்கா தான். ஏகவள்ளியும் நிறைய சீரியலில் குணச்சித்திர வேடங்களை நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் 2022 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சமீபத்தில் தான் இவங்களோட வளைகாப்பு நடந்துச்சு. இதில் சின்ன திரைப்படங்கள் பலரும் கலந்துக்கிட்டு இவங்களை வாழ்த்தியிருந்தாங்க. இந்த நிலையில் ஏகவல்லி அண்ட் யூசுப் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் தங்களோட திருமணத்தை பற்றியும் தங்களுக்கு 4வது பிறக்க போகிற குழந்தை பற்றியும் பேசியிருந்தாங்க. அதில் யூசுப் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்கள் 2 பேருக்குமே இது 2வது திருமணம் தான். எனக்கு விவாகரத்தாகி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன். ஏகவல்லி விதவை, ஒரு பையன் இருக்கிறான். எங்கள் 2 பேருக்குமே நட்பு ரீதியாக பழக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறோம். நான் ஏகவள்ளிட்ட எந்த கண்டிஷனுமே போடவே இல்லை. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே நான் ஏற்றுக்கிட்டேன். அதே மாதிரி ஏகவள்ளியும் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னையும் அவர் அப்படியே ஏற்றுக்கிட்டாரு. எந்த ஒரு கண்டிஷனுமே போட்டு வாழவே இல்லை. எங்களோட 4வது குழந்தைக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் மதம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் சொல்லவே இல்லை. இவரை முதல்ல டிவியில் தான் என்னோட அம்மா பார்த்தாங்க. இவர் ரொம்ப கொடூரமான வில்லனாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே இவங்க சீரியலில் தான் அப்படி இருக்கிறாங்க. நிஜத்தில் அப்படி கிடையவே கிடையாது. குழந்தை மாதிரி துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. இவர் பிஸியாக இருக்கும்போது கூட என்னோட குழந்தைகள் தான் என்னை கவனிச்சுக்கிறாங்க. எல்லாருமே பாப்பாவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என் தங்கச்சி காலம் போன காலத்தில் குழந்தை தேவையா அப்படின்லாம் கேள்வி பண்ணியிருக்கிறா. ஆனால் எங்களுக்கு அதை பற்றின கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் பல விஷயங்களை பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ ஏகவள்ளி அண்ட் யூசுப்க்கு 4வதா பெண் குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு லீனா மரியம் அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் பேர் வச்சிருக்காங்க. அதே நேரம் தன்னோட மனைவியோட பிரசவத்துக்கு அப்புறம் அவங்கள ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்டு வராங்க. இந்த வீடியோவை யூசுப் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணி ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து பலரும் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.